காலையில் கூட கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு எங்கள் கணவர் வண்டியில் போயிருந்தார். வண்டியில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகும்போது வண்டி ஒரு இடத்துலையும் அவர் ஒரு இடத்துலையும் தூக்கி போட்டாச்சு. அவர் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தார். ஆனால் எல்லாமே ஓடி தூக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய விபத்து ஆயிருக்கு. ஆனாலும் ஒரு சேதம் இல்லாதபடிக்கு என் தேவன் காப்பாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு இந்த இடத்துல கொழுப்பு கட்டி இருந்து, அந்த கொழுப்பு கட்டி மருத்துவமனையில் போய் காட்டுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் முடியல. என்ன சொன்னால் எனக்கு டைம் இல்லாததுனால நான் போய் அதை ஆப்ரேஷன் பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். மங்கள வார்த்தை காலையில் வரும். அந்த வார்த்தை அக்டோபர் மாதம் 29 அந்த மங்கள வார்த்தை மூலயமா நான் என்ன பண்ணேன், மங்கள வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் போகும்போது தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்க்குறேன், அந்த மங்கள வார்த்தையும் முடிஞ்சிச்சு, கொழுப்பு கட்டியும் இல்லைங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதம் செய்து இருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். என் பேர் ஸ்வேதா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாஸ்ட் ஃபெப்ரவரி இங்கே வந்திருந்தேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா நிறைய வருஷங்களாக இங்கே பாஸ்டரை மீட் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை இருக்கா, அவள் பேர் அட்டாரா. அதுக்கப்புறமா நாங்கள் ரொம்ப வருஷமாக ஒரு குழந்தைக்காக வேண்டி மன்றாடி கேட்டுட்ருந்தோம். லாஸ்ட் ஃபெப்ரவரி பிரதரை பார்த்து நான் அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அப்போ பிரதருக்கு சொன்னார், மகளே நீ கலங்காதே, கண்டிப்பாக நீ கர்ப்பவதியாக ஆகுவ அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இப்போ நான் 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிலையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ள வருகிற நேரங்களில் எல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். எப்பெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவரை தொழுது கொள்ள வருகிறோமோ அப்பொழுது தூரமாய் இருக்கிற ஆண்டவர் நமக்கு பக்கத்தில் சமீபமாய் அந்த ஆராதனையில் பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து இந்த பூமியில் பாக்கியம் பெற்றவர்களாய் நிலைநிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, என் பிள்ளைகள் உங்களுடைய அழகான மங்கள வார்த்தைக்காக ஏங்கி வருவார்களே, என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய் என்று சொன்னான். கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தியின் தலைப்பு இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவதி என்று இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த இஸ்ரவேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய சொந்த ஜனம், அவருடைய ஆட்டுக்குட்டி அவனுடைய இரத்தத்தினால அங்கிகளை தோய்த்து வெளுத்த தேவனுடைய ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு காலத்தில் ஆபிரகாமின் தேவனாயிருந்தார், அதன் பிறகு ஈசாக்கின் தேவனாயிருந்தார், அதன் பிறகு யாக்கோபின் தேவனாயிருந்தார். இந்த யாக்கோபு என்பவன் தான் இஸ்ரவேலாய் மாறி இன்றைக்கு இஸ்ரவேலின் தேவன் என்று யாக்கோபின் மரபிலே வந்த அந்த 12 கோத்திரத்தார் அத்தனை பேரும் இன்றைக்கு இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அதிகமாய் குடியிருந்த அந்த தேசத்திற்கு பெயரே இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று போடப்பட்டிருக்கிறது.
உலகத்தில் எவ்வளவோ தேசங்கள், பெரிய பெரிய தேசங்கள் இருந்தாலும் இந்த இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் இன்றைக்கும் தனித்து நின்று பெயர் வாங்குகிறதை பார்க்கிறோம். அந்த தேசத்திற்கு விரோதமாய் வருகிற யுத்தத்தை கர்த்தர் தன்னுடைய யுத்தமாக எடுத்து செயல்படுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பரப்பளவிலே சிறியதாய் இருந்தாலும் அந்த இஸ்ரவேல் தேசமும் பாக்கியம் பெற்றது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரவேலர் இஸ்ரேல் தேசத்திலே மாத்திரம் இல்லாமல் உலகம் முழுவதும் பரம்பி கிடக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் கோத்திரத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான், நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு வாழ ஆசைப்படுகிறவர், அவர்களோடு கூட தங்கியிருக்க ஆசைப்படுகிறவர்கள், அவர்களோடு தங்கியிருந்து அவர்களோடு ஆகாரம் உண்டு அவர்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறவர். ஏதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு தன் வீட்டு கதவை திறந்தால், தன் இதய கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவன் வீட்டிற்குள் பிரவேசிப்பேன், நான் அவனோடு தங்கியிருப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். எனவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எந்த அடியானின் வீடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கதான் நான் விரும்பி வாசம் செய்கிற பிள்ளைகளுடைய வீடு என்று சொல்கிறார். இது நான் விரும்பினபடியினால் இங்கே வாசம் செய்கிறேன், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் குடியிருக்கிற வீட்டிலே ஆண்டவர் நிரந்தரமாய் தங்க விரும்புகிறார். ஏன் சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே அநேக சோதனை காற்றுகள் வரும் பொழுது நாம் விழுந்து போகிறோம், நாம் மடிந்து போகிறோம்? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவர் விரும்பி வந்தாலும் அவர் எப்படியாவது ஒரு ரூபத்திலே அவர்களை விட்டு வெளியேறும்படி சில காரியங்கள் அங்கே நடக்கிறது. நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளையாகிய சிம்சோன் அவன் பிறக்கும் பொழுதே தாயின் கற்பத்திலே விழும் பொழுது அவன் மேல் ஒரு தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து அந்த தம்பதியருக்கு கொடுக்கும் பொழுது, அப்படின்னாச்சுன்னா மனோவா தம்பதியருக்கு கொடுக்கும் பொழுது இவனுக்குள்ள அந்த நசரேய விரதம் இருக்கணும், இவனுடைய தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது, இவன் விசேஷித்தவனாக இருப்பான், பெரிய திறமசாலியாக இருப்பான், பலசாலியாக இருப்பான், பராக்கிரமசாலியாக இருப்பான், எல்லாம் ஆண்டவர் சொல்லி அந்த பிள்ளை இந்த உலகத்திலே பிறந்தது மனோவா தம்பதியர்கள் மூலமாக. ஆனால் அந்த பிள்ளையோடு ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளையோடு ஆவியானவர் ஒரு நாள் எடுக்கப்பட்டார். எப்பொழுது தெரியுமா எடுக்கப்பட்டார்? அவன் போய் வேசியின் மடியிலே விழும் பொழுது கர்த்தர் வேதனையோடு அவனிடத்திலிருந்து வெளியேறினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அதுவரைக்கும் பெரிய சாதனைகளை படைத்தவன் அதன் பிறகு சிக்குண்டு போகிறான், தோல்வி அடைகிறான், வாழ்க்கையை அவன் விரயமாக்கி போட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக்கி உங்களுடைய வீட்டிலே குடியிருக்க என் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படி அவர்களை விட்டுருன்னு சொல்லி இந்த பார்வோனிடத்தில் போய் சொல்லுன்னு சொல்லி நிறைய அற்புத அடையாளங்களை செய்து வாதைகள் வந்தது. ஆண்டவருடைய ஊழியக்காரன் மேலே ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தார். எனவே அற்புத அடையாளங்களை செய்து ஜனங்களை அங்கிருந்து கொண்டு வருகிறார். வனாந்தரத்தில் அவர்கள் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப நாட்கள் அவர்கள் தங்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது வரைக்கும் ஒரு இடத்துல அவர்கள் தங்கி இருப்பார்கள். ஆண்டவர் சொன்னதற்கு பிறகு அங்கிருந்து கூடாரங்களை பெயர்த்து கொண்டு அடுத்த இடத்திற்கு அவங்க மூவ் பண்ணி போகிறதை வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே ஒவ்வொருவரும் அவரவர்கள் குடும்பத்திற்கு ஒரு கூடாரம், ஒவ்வொரு இடத்திலும் அந்த வனாந்தரத்திலே அவர்கள் அந்த கூடாரத்தை அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கூடாரத்தை போடுவார்கள். லட்சக்கணக்கான அந்த ஜனங்கள் அந்த கூடாரங்கள் போட்டு முடித்த உடனடியாக மோசே ஆண்டவர் கூப்பிடுவார், மோசே கொஞ்சம் முன்னால வா. என்ன ஆண்டவரேன்னு போய் தாகத்தோடு நிற்பான். அப்போ சொல்லுவான், என் பிள்ளைகள் இருக்கிற இந்த வனாந்திரத்திலே இவங்க எல்லாரும் போட்டிருக்கிற இந்த கூடாரத்திற்கு மத்தியிலே எனக்கும் ஒரு கூடாரம் போடு என்று சொல்லுவார். இந்த ஜனங்கள் போட்டிருக்காங்களே கூடாரம், அதே பகுதியில் இவங்க டெம்பரரி கூடாரம் போட்டிருக்காங்க, எனக்கும் ஒரு டெம்பரரி கூடாரம் ஒன்று இவர்கள் மத்தியிலே போடு என்று சொல்லுவார்.
மோசே யோசிச்சிருப்பான், பொற்றள வீதியிலே உலாவுகிற ஆண்டவருக்கு, 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவருக்கு இந்த வேணா வெயிலில், இந்த வனாந்தரத்தில், பாலைவனத்தில் இப்படி ஒரு டெண்ட் அவசியமானு யோசித்திருப்பான். ஆனால் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அந்த இடத்துல ஒரு கூடாரம் போடுவான். அந்த கூடாரத்திற்கு பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்கன்னா அந்த பகுதியிலே ஆண்டவர் குடியிருந்து அந்த ஜனங்களை விசாரிக்கவும், அவருடைய கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுக்கவும் அவர்கள் மத்தியிலே தனக்கு ஒரு கூடாரத்தை போட்டார். அது அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. இந்த நாட்களிலே அது ஆலயமாக, ஜனங்கள் குடியிருக்கிற வீடுகள் வருகிற இடங்களிலே அது ஒரு ஆலயமாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வீடு 2 வீடு வந்த உடனே ஒரு ஆலயம் அங்கே உருவாகிறதை பார்க்கிறோம். அந்த ஆலயம் அங்கே உருவாயிடுச்சு, அந்த கிராமம் வளரப்போகுதுன்னு அர்த்தம். சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா வீடுகள் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு ஊழியக்காரன் அங்கு தங்கி இருப்பான், அங்கு சுற்றி ஊழியம் செய்து கொண்டிருப்பான். அவர்கள் வீட்டில் ஒரு ஆராதனை நடந்துட்டு இருக்கும், ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். அதன் பிறகு ஜனங்கள் அப்படியே அங்கே வரும் பொழுது அங்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த ஊழியக்காரனை ஏற்கனவே ஆண்டவர் அனுமதித்து அங்கு வைத்திருக்காரு. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறவர், அவர்கள் மத்தியிலே குடியிருக்க ஆசைப்படுகிறவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடு வர்றதுக்குள்ளால ஒரு பெரிய ஆலயம் அங்கு வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த பகுதியிலே ஜனங்கள் வாழ வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனடியாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை சொல்லி, இந்த இடத்துல நீ போ, அங்கே போய் ஒரு கூடாரம் போடு, அங்கே எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டு. அந்த கிராமத்தில் அது இப்போதான் வளருகிற கிராமம், இப்போதான் ஜனங்கள் அங்கே குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குடியேறி வருவதற்கு முன்பாக எனக்கு அங்கே ஒரு கூடாரத்தை நீர் அமைத்து அங்கே ஊழியம் செய் என்று சொல்லி ஆண்டவர் ஊழியக்காரனை அனுப்பும் பொழுது அவன் அந்த இடத்துல வந்து ஒரு ஆலயத்தை கட்டி ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல அந்த ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் வந்துருச்சுன்னா அந்த இடம் முன்னேறுகிறது என்று அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க நான் வந்திருக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு உன்னை சபிக்கிறது பிடிக்கும். நிறைய பேர் எப்பனை கீழே விழுவ ஏறி மிதிச்சிட்டு உன் முதுகு மேலே நடந்து போகலான்னு சொல்லி நிறைய பேர் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய முதுகை உனக்கு போட்டு அது மேலே ஏறி நடன்னு கொடுப்பாரே தவிர ஒரு நாளும் ஒன்றை தள்ளி போட்டுட்டு அதுக்கு மேலே நடந்து போகிறவர் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஏன் இவன் பாக்கியவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலன், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். இரண்டாவது இந்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு சகாயம் பெற்ற ஜனம், அவன் கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் பெற்ற ஜனம். மூன்றாவது கர்த்தருடைய மகிமையை பெற்ற ஜனம். நான்காவது அவன் சத்துருக்களுக்கு முன்பாக அவன் ஆண்டவரால வெற்றி எடுக்கிற ஜனம். ஏன் இஸ்ரவேல் பாக்கியம் பெற்றவன்? அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், அவன் தேவனுடைய சகாயம் பெற்றவன், அவன் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டவன், அவன் தன் சத்துருக்களுக்கு முன்பாக தேவனால வெற்றி எடுக்கிறவன் என்று 4 காரியங்களை கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட கூறி இந்த 4 ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமாக்கி கொடுக்க சொல்லுகிறார். முதலாவது, இஸ்ரவேல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஒரு அழகான வசனம் சங்கீதம் 14:7 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். முதலாவது, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வரும். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலை, யாரெல்லாம் இன்னும் ஆண்டவருக்குள்ள வரலை, யாரெல்லாம் இன்னும் ஆண்டவருடைய தொழுவத்திலிருந்து வெளியே போயிட்டு திரும்பி வர முடியாமல் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே சந்திக்கும்படி இப்பொழுதே தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறார். சில நேரங்களில் ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பிற்கு ஏதுவான
வழிகளை திறந்து கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பிற்கு ஏதுவான சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறார். சில பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளால வந்து விடுகிறார்கள். சிலரோ அந்த வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் நழுவ விட்டுட்டு ஆண்டவர் கொடுத்த மகா பெரிய அந்த உன்னதமான ரட்சிப்பின் அனுபவத்தை புறம்பே தூக்கி எறிஞ்சிட்டு அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறார்கள். உன் குடும்பத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலை. அந்த பிள்ளை நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தவ தான், ஆனால் இன்னைக்கு மறுபடியும் அந்த பிள்ளை பின்மாற்றத்தில் போயிடுச்சு. அந்த பிள்ளை நல்லா சர்ச்சில் சண்டே கிளாஸ் எடுத்தவ இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டா. ஆலயத்தில் வந்து இசைக்கருவிகளை வாசித்த பையன் இப்பொழுது பின்மாற்றத்தில் போயிட்டான். இல்லைன்னாச்சுன்னா ஆலயத்தில் கொயரில் இருந்த என் புருஷன் இப்போ பின்மாற்றத்தில் போயிட்டாரு என்றெல்லாம் சொல்லி யாரோ ஒருவருடைய ரட்சிப்பிற்காக உன் இருதயம் கதறி கொண்டிருக்கலாம். உன் புருஷனுடைய மனமாற்றத்திற்காக நீ கதறி கொண்டு வந்திருக்கலாம். பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக நீ இந்த இடத்துல ஜெபித்து கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு முதலாவது உன் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் மேல ரட்சிப்பின் போர்வையை கர்த்தர் போடுகிறார். கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன். உன் முழு குடும்பமும் இனி ரட்சிக்கப்படும்படிக்கு குடும்பத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் நிறுத்தி ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது ஒரு ரட்சிப்பின் போர்வையை போர்த்தி அந்த போர்வைக்குள்ளால போவாஸ் தன் போர்வையாலே மூடினான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பரலோக போவாசாகிய என் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அம்பரா துணியினாலே உன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் மூடி அவர்கள் மேலே ரட்சிப்பை கொண்டு வர விரும்புகிறார். ஒருவேளை அந்த பிள்ளைகள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டாலும் இனி பலவந்த ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா உன் கண்ணீரை ஆண்டவரால் பார்க்க முடியலை, நீ கதறுகிற கதறல கேட்க முடியலை. நடுராத்திரியில குடித்து விட்டு வருகிற புருஷன், நடுராத்திரியில் வந்து மனைவி பிள்ளைகளை தூக்கி போட்டு அடிக்கிற ஒரு புருஷன், ஈட்டி மாதிரி வார்த்தைகள் குத்தி கொண்டு வருகிற அளவில் சந்தேகத்தின் வார்த்தைகள் நிறைந்த ஒரு புருஷன், இல்லைன்னா பிள்ளைகள் நடுராத்திரியில் ஏதோ ஒரு போதைக்கு போயிட்டு கஞ்சாவுக்கு அடிமையாகி, சிகரெட்டுக்கு அடிமையாகி, இல்லைன்னாச்சுன்னா மதுபானத்துக்கு அடிமையாகி, இச்சைக்கு அடிமையாகி, ஆபாசங்களுக்கு அடிமையாகி வரும்பொழுதே அவர்கள் தள்ளாடி கொண்டு வருகிற நிலைமையில் இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அத்தனை பேரையும் இன்றைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க, எனக்கு மட்டும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி இப்படியெல்லாம் வாய்க்குதுன்னு எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு அழுது கொண்டு தலையில் அடிச்சுட்டு ஒரு முறை ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. எனக்கு மட்டும் சொல்லி வச்சுட்டு எங்கே இருந்து தான் இந்த பிரச்சனைகள் வருகிறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு அழுதுட்டு வந்தாங்க. அப்படி உனக்கு என்னமா நடந்ததுன்னு கேட்டா அவ சொன்னா, எங்கள் அப்பா குடிச்சு வரிச்சு அங்கங்கே விழுந்து கிடப்பார், வயற்காடில் விழுந்து கிடப்பார், இல்லைன்னா தெருவில் ஓரமாக கிடப்பார், இல்லைன்னா ஒயின் ஷாப் பக்கத்தில் விழுந்து கிடப்பார். அவர் வாந்தி எடுத்து அவர் மேலெல்லாம் வாந்தி கொட்டி இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா குடிச்சிட்டு அந்த ஓடையில் படுத்து கிடக்காருமான்னு வந்து சொல்லுவாங்க. ஓடி போவேன் அந்த துர்நாற்றத்தின் மத்தியிலும் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்கள் அப்பாவை தூக்கி கையில் ஏந்தலாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே வருவேன். எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, எனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்கும். நான் அந்த நாட்களில் ஒரு வாலிப பிள்ளை, எங்கள் அப்பா எனக்கு புத்தி சொல்லணும், நான் எங்கள் அப்பாவுக்கு புத்தி சொல்லுவேன். கூட்டுட்டு வந்து அவர் மேலே தண்ணியை ஊற்றி அவரை குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு அவ்வளவு காரியங்கள் செய்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெய்லி அடி உத அவரிடத்துலேருந்து வாங்க வேண்டியது இருக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது காசு ஏதாவது எங்கள் அம்மா கொண்டு வச்சாலும் அதை எடுத்துகிட்டு போய் குடிக்க போயிடுவார். தம்பிக்கு ஃபீஸ் கட்டுவதற்காக வச்சிருக்கிற பணத்தை கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துவார். அவங்க அம்மா வந்து சின்ன ஒரு வியாபாரம் பார்க்குறவங்க, அதில் வர்ற பணத்தில் அவங்களால பிள்ளையை படிக்க வைக்க முடியாது. ஆனாலும் தண்டல்னு சொல்லுவாங்க, அவங்க சொன்னாங்க தண்டல் வாங்குவாங்க எங்கள் அம்மா அப்படின்னு. அப்படின்னா அந்த கடைகளில் சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு 100 நாளாக அதை வசூல் பண்ணுவாங்களாம். அப்படி தண்டல் வாங்கி தம்பிக்கு ஃபீஸ் கட்ட வச்சுருந்த பணத்தை மொத்தமாக கொண்டு போயிட்டு அப்படியே காலி பண்ணிட்டு வந்துடுவார். சூதாட்டம் பண்ணுறது, சீட்டாடுறதும் குடிக்கிறது தான் அவருடைய தொழிலே தவிர வேலைக்கு போகிறதில்லை. சரி, நான் பிறந்த வீட்டில் தான் இப்படி இருக்கிறேன், நான் வாழ போகிற வீட்லையாவது எனக்கு நல்லது நடக்குன்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தால் அதுக்கு மிச்சமாக இருக்குது. அன்னைக்கு குடிச்சிட்டு கிடக்கிற எங்கள் அப்பாவை தூக்கிட்டு எல்லாருக்கும் முன்பாக இழுத்துக்கிட்டு வருவேன். இங்கே வந்ததற்கு பிறகு என் புருஷன் குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிறான், அவரை இழுத்து கொண்டு வருகிற நிலைமை. நான் என் நிலைமையை நினச்சி டெய்லி தலையில் அடிச்சுட்டு ஏண்டவரே எனக்கு, ஏண்டவரே எனக்கு அப்படின்னு நான் அடிச்சுக்கிட்டே கிடப்பேன். இங்கே வந்தால் புருஷனுடைய நிலைமை இப்படி இருக்குது. அதன் மத்தியிலும்
நான் எப்படியோ சமாளித்து அந்த புருஷன் மூலமாக 2 பிள்ளைகளை பெற்றுட்டேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினேன். பையன் காலேஜுக்கு போக ஆரம்பித்தான். எங்கேருந்து அவனுக்கு குடிப்பழக்கம் வந்துச்சுன்னு தெரியாது. இப்போ புருஷன் ஜெபம் பண்ணி மனம் மாறி சர்ச்சுக்கு வந்து இவர் கொஞ்சம் செட்டில் ஆனாருன்னு இப்போ தான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். அதுக்குள்ளால என் பிள்ளை குடி வெறியில் போயிட்டு மதுபானத்தையும் குடித்து கஞ்சாவையும் குடிச்சிட்டு அங்கங்கே விழுந்து கிடக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ என் பிள்ளைய டெய்லி தூக்கிட்டு வர வேண்டிய ஒரு நிலைமை. எங்கள் அப்பாவை தூக்குறேன் பரவாயில்லை, புருஷனை தூக்குறேன் பரவாயில்லை, இப்போ பிள்ளைய தூக்கிட்டு அலையிறேன். எல்லாரும் வந்து என்னை பார்த்து கேவலமாக பேசுகிறாங்க. இப்படி ஒரு பிள்ளை உனக்கு தேவையா? ஊரெல்லாம் சண்டை இழுக்கிறான், ஊரெல்லாம் பிரச்சனை பண்ணுறான். மதுபான கடைக்கு போனால் வெளியே கடந்து சண்டை, வெளியே எங்கேயாவது கடைக்கு அனுப்பிவிட்டு அங்கே சண்டை. எப்போ இவன் மூலமாக பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியாது. நித்தமும் நான் வேதனைப்படுறேன். இதுக்கு பதிலாக எங்கள் ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா கூட நல்லா இருக்கு ஐயா. என்னால் முடியலை, என்னால் தாங்க முடியலை, எனக்கு வாழ பிடிக்கலை என்று சொல்லி கதறி கொண்டு வந்தார்கள். நான் சொன்னேன், நீ இப்போ ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்திருக்க. நேற்றைக்கு வரைக்கும் இது உன் வீட்டு பிரச்சனை. எப்போ ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்தியோ இதுக்கு மேலே இது ஆண்டவருடைய வீட்டு பிரச்சனை. உன் கதறலை கர்த்தர் கேட்கிறார், உன் கண்ணீரை ஆண்டவர் கவனிக்கிறார். உன் பிள்ளைக்கு பலவந்த ரட்சிப்பை நான் கொடுக்க போகிறேன். உன் பிள்ளையின் மேல தேவ ஆவியானவர் நேரடியாய் இறங்குவார். அநேகருக்கு வேதனையாயிருந்த பிள்ளை இனி அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையா மாற்றுவேன். அவனை மாத்துறது எனக்கு லேசான காரியம். உன் கண்ணீரின் ஜெபங்கள் பரலோகத்தில் கேட்கப்பட்டது. இடி முழக்கங்கள் உண்டார மறைவிடத்திலிருந்து உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் வந்துருச்சு. இந்த காரியம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்னுடைய நாமம் யெகோவா ஈரே. நீ சமாதானத்தோடே போ, தேவ மகிமையை காண்பாய் சொல்லி அந்த மகளை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி அனுப்பி விட்டுட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 1 வாரம் 10 நாள் கூட தான் போயிருக்கோம். அந்த நேரத்தில் இவன் கூட இருந்து கஞ்சா அடித்தவன் ஒருத்தன் கஞ்சா வித்த கேஸில் மாட்டிக்கிட்டான். இவனுக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. கஞ்சா அடிப்பான், ஆனால் கஞ்சா விற்கிறது அதில் ஒரு லாபம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. அவனை ஜெயிலுக்கு அனுப்புறத தரன்னு இழுத்துட்டு போகிறத இவன் கண்கள் கண்டது. அன்னைக்கு அவன் மனம் திரும்பினான். ஆண்டவரே, அவன் கூட நான் இருந்திருந்தா இன்னைக்கு என்னை இழுத்துட்டு போயிருப்பாங்க. நான் வியாபாரம் பண்ணலை, நான் அந்த கஞ்சா அடித்தவன் தான், ஆனால் இன்னைக்கு என்னையை கூட்டிட்டு போயிருப்பாங்க. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, ஒரு பனைமூட்டுக்கு கீழே இருந்து அவன் கஞ்சியை குடித்தா கூட கள்ளு குடிக்கிறான்னு சொல்லுவாங்களாம். பனைமூட்டுக்கு கீழே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னா அவன் கஞ்சி குடிக்க மாட்டான், அவன் கள்ளு குடிப்பான்னு சொன்னான். ஆனால் உண்மையில் அவன் கஞ்சி குடிச்சிட்டு இருந்திருப்பான். அவன் சொல்கிறான், உண்மையிலே அன்னைக்கு பார்த்து நான் அவன் கூட இல்லைன்னா என்னையும் போலீஸார் தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் நியூஸில் வந்துருச்சு, பேப்பரில் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே அவன் நடுங்கி போய் அவங்க அம்மாட்ட சொன்னானா, அம்மா என்னை கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது வெளியூரில் அனுப்பி விடுங்க, இந்த அட்மாஸ்பியர் எனக்கு வேண்டாம், என்னால் இங்கே இருந்தால் இந்த பாவத்தை விட முடியாது. அவங்க மாமன் ஊருக்கு அவங்க தாய் மாமா வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு அவனை தங்கமான பிள்ளைய ஆண்டவர் மாற்றிட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யாருடைய ரட்சிப்பை குறித்து நீ கண்ணீரோடு வந்திருக்கிறார்? ஒரு புருஷனுடைய ரட்சிப்பா, உன் மனைவியுடைய ரட்சிப்பா, இல்லைன்னா வீட்டுக்கு வந்த மருமகனுடைய ரட்சிப்பா, வீட்டுக்கு வந்த மருமகளுடைய ரட்சிப்பா? யாருடைய ரட்சிப்பு நிமித்தம் நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய்? இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் உன் மூலமாக அவர்களுக்குள்ளால கடந்து போகும். நீ போய் உன் பிள்ளையின் மேல கை வச்சியன்னா கரண்ட் பற்றி பிடிக்கிற மாதிரி அந்த ரட்சிப்பின் அனுபவம் அந்த பிள்ளைக்குள்ள பற்றி பிடிக்கிறதை இன்றைக்கு நீ காண்பாய். ஒரு மாற்றம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் பகைவர்களுக்கு எதிராக ஒரு பந்தியை ஏற்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வெற்றி, உன்னுடைய படிப்புல ஒரு வெற்றி, உன்னுடைய வியாபாரத்துல ஒரு வெற்றி, உன் ஊழியத்துல ஒரு வெற்றியை கொடுத்து கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்ற. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் சொன்னது போல நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாங்கள் இஸ்ரவேல் பிள்ளைகள், ஆண்டவரால பாக்கியவான்கள் என்று போற்றப்படுகிற பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் ரட்சிப்பின் அபிஷேகத்தை ஊற்றும். யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ
யாரெல்லாம் மனம் திரும்பலையோ இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலின் ஒரு பெரிய தீ பற்றி எறிவதாக. முழு குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று இவர்கள் அத்தனை பேருடைய குடும்பத்திலும் வந்து நின்று என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவனுடைய சகாயம் பெற்ற ஜனங்கள் பட்டியலில் எங்களையும் நீர் சேர்த்தீரே, உமக்கு நன்றி. இன்றைக்கு என் பிள்ளைகள் என்ன உதவி கேட்டு வந்திருக்கிறார், என்ன சகாயம் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். பண உதவியா ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை என்கிற உதவியா நான் செய்வேன் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு வழியோரத்தில் நடந்து போன அந்த விதவையினுடைய பிள்ளையை பார்த்து கேட்காமலே உதவி செய்த ஆண்டவர், இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய வீட்டிலே நீர் நேரடியாய் வந்து தங்கி இருந்து என் பிள்ளைகளுக்கு குறிப்பறிந்து உதவி செய்வீராக, தேவை அறிந்து செயல்படுவீராக. நீர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்தியும், கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும். உடைய விவசாயிகளுக்கு கை கொடுக்கட்டும், உடைய வியாபாரிகளுக்கு கை கொடுக்கட்டும். வேலை ஸ்தலத்தில் நல்ல பதவி உயர்வு கிடைப்பதாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கட்டும் சுவாமி. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கட்டும், பேங்க் உத்தியோகங்கள் கிடைக்கட்டும் சுவாமி. ரயில்வே ஜாப் கிடைப்பதாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதாக, வெளி தேசத்திற்கு வழிகள் திறக்கப்படுவதாக. உதவி செய்கிற எபினேசரே, சகாயம் பெற்ற ஜனம் உம்முடைய ஆலய வளாகத்தில் நின்று கேட்கிறோம். உதவி செய்யும், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், குறிப்பறிந்து செயல்படும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 4699. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025ஆம் ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 47999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044
24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.